தமிழ்நாடு அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/8/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட, அதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் மாருதி யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. அதாவது மாருதி யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு வந்து கீழே இருக்கும், சரிங்களா? ரெக்யூர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்யூர்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வெளியாக இருக்குது அத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். இது வந்து 9 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக, சரிங்களா? நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. IMU ஹெட் குவார்ட்டர்ஸு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அண்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட், அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தியன் மாருதி அப்படின்னு யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட் 2008லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் படி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 9/8/2024 அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மேபி வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை த்ரூ வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா IMU education.in government.in இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NT, அதாவது NT கோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. அண்டு ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா URO 7 வேக்கன்சியும், அண்டு OBC NCLல 2 வேக்கன்சியும், அண்டு SCயில் 2 வேக்கன்சி, STயில் 1 அண்ட் EWSல 1. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு PWDக்கு வந்து 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பே லெவல் வந்து 4 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NT2ல் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்கமெண்ட் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. URல வந்து பார்த்திங்கன்னா 9 அண்டு SCயில் 2, EWSல 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து 3 வேக்கன்சி அண்ட் 1 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இருக்கலாம், இல்லையானாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி. இந்த 3 வேக்கன்சி வந்து 4 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த வேக்கன்சியோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் தான் இருக்கும். அண்டு அதர் ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கெங்கே இருக்கும், கேம்பஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, கோச்சி, சென்னையில் இந்த 4 இடத்துலையும் இருக்குது அப்படின்றத, இந்த 3 இடத்துல இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? IMU சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் நாட் ஃபில்ட் அப் அண்டு போஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற போஸ்ட் வந்து வேறியும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அண்டு எலிஜிபிள் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஏஜ் லிமிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனும் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 30/8/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு கீழே ஜென்ரல் கைடு அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்ன்னு இருக்கிறீங்களா, அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குது அண்ட் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60 இயர் இருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் ரிமார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 298 டிடக்டட், அதாவது 20/7/2016 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 298 டிடக்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டில் வந்து 41 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5200 உங்களுக்கு 20200 வரைக்கும் உங்களுக்கு பே லெவலு, அதாவது இது வந்து பேசிக் பே தான் உங்களுக்கு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிகிரியில் வந்து 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் மற்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாபுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிமார்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அசிஸ்டண்ட் ஃபினான்ஸுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 26 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் குரூப் சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு சேம் டு சேம் தான், சேலரிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே, அதாவது மேலே வந்து லாஸ்ட்டில், அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30/8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது உங்களுக்கு வியூ நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற பேஜும் கொடுத்துருப்பாங்க. அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ட் லாகின் டு பேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டேரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடு அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணுறீங்களா, அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் ட்ரேடு நேமை கொடுத்துட்டு தான் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஜென்ரேட்ரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டண்ட்லேயும் இது பண்ணலாம், அசிஸ்டண்ட்டு அண்டு இதுலேயும் நீங்கள் 2 போஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்டு கிராஜுவேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கீங்களா, டிகிரி படிச்சிங்களா அந்த மாதிரி. அண்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஜிமெயில் இருக்கா இல்லை வேறு ஏதாவதுல இருக்கா அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி கொடுத்துக்கலாம். அண்டு கேப்சாவிலேருந்து எல்லாமே நீங்கள் பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் புதுசாக கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுதான் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற முறை. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.